இந்த கடன் விவரங்கள் எல்லாம் பற்றி நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப விரிவான ஒரு அறிக்கையே அவர் கொடுத்திருக்கிறார். நிறைய தடவை நம்ம சொல்லியாச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் இருந்த வரைக்கும் எவ்வளவு கடன் இருந்துச்சு, அதற்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமா அந்த குறுகிய காலத்தில் அவர் எவ்வளவு கடன் வாங்கினார், இது எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், ஆனால் வாங்கினதற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க பட்டியலிடுறாங்க. சரியா? ஒரு அரசு கடன் வாங்காமல் செயல்பட முடியாது. இந்த உலகத்துல யாருமே எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு அரசு கடன் வாங்காமல் செயல்படுது அப்படின்னு காட்டினீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடன் வாங்கினாலும் அதை எப்படி செலவழிக்கிறார்கள் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற விஷயமே. சரியா? ஆனா ஒன்றிய அரசினுடைய கடன் நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு? எவ்வளவு கோடிகள், 150 லட்சம் கோடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சும்மா சாதாரணமா கிடையாது. நீங்க அதாவது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இத்தனை ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு முன்பு அது நடுவில் இருந்த பாஜகவினுடைய வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கோங்க. அதுவரை வாங்கப்பட்ட கடனை விட எத்தனை மடங்கு அதிகமாக மோடி ஆட்சியில வாங்கியிருக்கீங்க நீங்க. ஆனால் என்ன செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டுக்கு? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. புதிய கல்விக்குள் இல்ல அத நான் சொல்றேன், என்ன செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திமுக ஆட்சியில நாங்க கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்றாற் போல அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு தகுதியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அரசு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு மாநிலம் எத்தனை விழுக்காடு கடன் வாங்க வேண்டும் சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு சீலிங் வச்சிருக்காங்களோ அதை இன்னும் தாண்டல, தொடவே இல்லை. புரியுங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றிய அரசு இவ்வளவு கடன் வாங்குது, ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த வளர்ச்சியையும் அவங்களால காட்ட முடியல. பாஜக அரசுகள் எங்கேயுமே எந்த மாநிலத்திலுமே கடனே வாங்கலையா? அவர்களுடைய கடன் விவரங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசலாமா நாம? அப்ப அந்த மாநிலங்களில் எந்த வளர்ச்சியையும் உங்களால காட்ட முடியல. நீங்க கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க, மேலும் மேலும் கடன் வாங்கிருக்கீங்க. அந்த தொகையெல்லாம் எங்க போகுது? அது பத்தாதுன்னு எங்க கிட்ட இருந்து நிதியை வேற வாங்குறீங்க. அந்த நிதி எல்லாத்தையும் எங்க கொடுக்குறீங்க? அதுல என்ன வளர்ச்சியை நீங்க காட்டியிருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னைக்காவது இவங்க நேர்மையா பதில் சொல்லியிருக்காங்களா?